Deepajodi, Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Furniture, from classic to contemporary. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் சொல்வாங்க. ஆனா அப்பேற்பட்ட மாதவத்தை செஞ்சா பெண்கள் இந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதற்காக நம்ம அப்படிப்பட்ட ஒரு மாதவமே செய்ய வேண்டாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு இவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது. அக்டோபர் டு டிசம்பர் நம்ம சென்னையில் மழை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட மழையில் வீடு இருக்கவங்க கூட, நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கவங்க கூட நம்ம வீடு போயிடுமோ, இடங்கள் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் பல வருஷங்களாக கிட்டத்தட்ட அவங்க பிறந்ததுலேருந்தே வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய ஆட்களை இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். குறிப்பாக பெண்கள் இந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கான பாதுகாப்பு இருக்குது, மாதவிடாய் என்போது அவங்க படுற கஷ்டங்கள், மேலும் அவங்க வந்து குழந்தைகளை வச்சுட்டு இந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறாங்க, இந்த மழை காலத்தில் எப்படி அவங்க வாழ்கிறாங்க. ரோஹிணி தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே வாழ்கிற மக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் நிறைய பேர் இங்கே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க போய் நம்ம அவங்கள பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் படுற கஷ்டத்தோட நீங்கள் ட்ரிபிள் மடங்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த இடம் சூழல் நாங்கள் பார்த்தோம். எப்படி இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு செட் ஆகுதா? எப்படி இருக்கு? இதெல்லாம் நீயே பார்க்கலுங்க, நீயே பார்த்துங்க. நம்மளுக்கு அங்கே செட் ஆகுமா? மழை பிடிச்சிச்சுன்னா விடாத பிடிச்சின்னா நம்மளுக்கு செட் ஆகுமா? இங்கே நம்ம போயிட்டு ஏதோ கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணனா நம்மளுக்கு செட் ஆகும். எப்படி உதவி பண்ணனாங்க? சின்ன பசங்க வச்சு நம்மளால பெரிய ஆள் கூட தாங்கிடலாம். சின்ன பசங்க ஒரு சாப்பாடு இல்லாத, ஒரு இது இல்லாத, ஒரு டீ இல்லாத, ஒரு கஞ்சி இல்லாத, வயிற்றுக்கு எதுவும் இல்லாத, அரிசி தண்ணி இல்லாத, ஒன்றும் இல்லாத நீங்கள் உதவி பண்ணுங்க. நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து இன்னும். கொசு வேலையில் படுக்கிறோம், அது படுக்கிறோம். நம்ம ஒரு கொசு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. கையில் நம்ம டீ சாப்பிட்டு நானும் தாங்கிடுவேன். என்னால் முடியும். பசங்களை வந்துட்டு தாங்க முடியுமா? சின்ன பசங்களை வந்து குழந்தைகள் தாங்க முடியுமா? பெரிய ஆளானா எதனா ஒரு கஞ்சி குடிச்சு தாங்கிடுவாங்க. பசங்களை வந்துட்டு ஒரு டிஃபனு கேட்பாங்க, இட்லி கேட்பாங்க. ஒரு அரிசி இருந்தால் கூட ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு அது செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு வச்சால் கூட பரவாயில்ல. பெண்கள் எப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அவங்க வந்து இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நாங்கள் பார்த்தோம் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க? எப்படி பண்ணுறாங்கன்னா, நான் பசங்களுக்கெல்லாம் நான் ஏதோ 10-15 ரூபா சம்பாதிச்சு போட்டதா ஒரு வேலைக்கு போவேன், அதை போவேன். யாரானு கூப்பிட்றான், அவங்களுக்கு 10-5 சம்பாதிச்சு போட்டதா வேலைம்மா. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 3 வருஷமாக இருக்கிறேன். இங்கே இருக்க கஷ்டங்கள்லாம் என்னென்ன? வெயில் டைமில் இருந்தால் ஏதோ நம்ம பசங்களுக்கு சம்பாதிச்சு நான் 10 ரூபா போட்டுருவேன். மழை விடாத பெஞ்சனா என்ன பண்ண முடியும்? விடாத பெஞ்சனா நைட்டு பகல் விடாத பெஞ்சனா வேலைக்கு போக முடியும் என்னால்? சொல்லுமா, முடியாது, போக முடியாது. அப்போனா நம்ம 5-10 தானே அவங்களுக்கு ஏதோ டிஃபனு இட்லி கிட்லி வாங்கி கொடுக்குறதுக்கு. சொல்லுமா. இப்போ நேற்று நைட்டுமே வந்து அவ்வளோ மழை, 2 நாள் நைட் வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த இடத்துல எப்படி இருந்தீங்க? ஆமாம், ஏதோ என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்மளுக்கு சூழ்நிலை இருந்து அது இருந்து மழை பெஞ்சனா டீ கடை கூட போக முடியாது என்னால். என்ன சொல்கிறது, டீ கடைக்கு போக முடியாது, ஒன்றும் போக முடியாது, நானும் அதை போக முடியாது. அப்படிமா. உங்கள் பேருக்கா? தங்கம்மா. தங்கம்மா. அக்கா, இப்போ வந்து தொடர்ந்து 2 நாளா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. 4 நாள் வருது மழை, விட்டு வருது. ராத்திரி டைம்ல எப்படிக்கா இருக்கு? ராத்திரி நல்லா அங்க தூங்குறோம். சாரல் அடிக்குது. மைதானம் போறதுக்கு பாத்ரூம் போறாங்க. துணிமணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இப்ப வந்து ஒரு ஆண் கிட்ட அவங்க இப்படி கூட எங்கன்னா கூட ட்ரெஸ் மாத்திக்கலாம். பட் அவங்களுக்குமே சில சிரமங்கள்லாம் இருக்கும். அதான் என்ன செய்யுது, அங்கெல்லாம் போறதுக்கு ஆம்பளைங்க போறாங்க, அப்புறமா பொம்பளைங்க போவாங்க. இந்த இடம் சேஃபா இருக்கா, பாதுகாப்பா இருக்கா? ராத்திரி டைம்ல யாருன்னா வந்து வர மாட்டாங்க. அக்கா, மென்சன்ஸ் ஆகும்ல, வீட்டு விட்டு தூரமா இருப்போம்ல மாசம் ஆனா, அந்த மாதிரி டைம்லலாம் எந்த அளவுக்கு இந்த இடம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கா? ஏன்னா அடிக்கடி அடுக்கு நல்லதா இருக்கிறாங்க. நாங்களாம் துணிமணில சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம். மழைதான் சம மழை இருக்கு. எத்தனை வருஷமாக்கா இங்க இருக்கீங்க? 5-10 வருஷம் இருக்கிறோம்.
10 வருஷமா இருக்கீங்களா? வீடு இங்கேதானா? வீடு இருக்குது, இங்கதான் இருக்கிறோம். ஏன் வீடு இருக்கும்போது நீங்க இங்க இருக்கீங்க? நல்லா இல்ல, வீடு வாட்டு வீடு யாருமே கட்டி கொடுக்கல. அதுதான் தண்ணி வருது. தண்ணி வருதா? அதுதான் இங்க இருக்கிறோம். இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க? வீட்டுக்கார சத்து போயிட்டாரு, என் பசங்க இருக்கிறாங்க. பசங்க பசங்க இந்த பசங்க பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க. பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க. வீட்டுக்கார சத்து போயிட்டு 2 வருஷமா ஆகுது. அப்படியா? என்ன ஆச்சு அவருக்கு? உடம்பு சரியில்லை, கிட்னி வியாதி, குடிப்பாரு அப்பப்போ. உடம்பு சரி. இப்போ இங்க திடீர்னு ரொம்ப மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யுது, அங்க இருக்கிறோம். அத்தியாவசியமா என்னென்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு வித்திக்காரம் தான். நாங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொசு வலை எல்லாம் வாங்கிட்டு துணிமணி தான் வாங்கிட்டு. இந்த மழை டைம்லலாம் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம்மா. எங்களுக்கு யாருமே உதவி செய்கிறவங்க யாருமே இல்லை. எங்கள் வீடெல்லாம் மழை பெஞ்சா வருஷம் நாங்கள் தண்ணியில் ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாட்டுக்கு எல்லாம் பசங்களை வச்சுக்கிட்டு, அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் வருமானம் கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்கி எங்கள் வேலை கீழுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு 1 வாரமோ 2 வாரமோ தங்கிட்டு அப்புறம்தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஆனால் வீடு இருக்கும் போதே எதுக்கு இங்க வந்து இருக்கீங்க? வெயில் காலத்துல தான் இருக்க முடியும். மழைத்துல ஓட்டை ஒழுகும், கொசு தொல்லை தாங்க முடியாது. அதனால அப்படி இருந்து இப்படி வர வேண்டியதான். ஏன்னா இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பாதுகாப்பா இருக்கா முதல்ல? ஏன்னா ராத்திரி டைம்ல நீங்க இங்க தூங்குறீங்க அப்படின்னா மத்தவங்களால எதனா தொந்தரவுகள் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த இதெல்லாம் இங்க யாரும் வர மாதிரி இல்லை. ஆனா நாங்க வந்து இங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறோம். ஒரு 20 வருஷம் இருக்கிறோம். எங்கள் பசங்கள்லாம் பழகாச்சு. இந்த ரோகிணி தேட்ரு, இந்த மார்க்கெட்டு, அப்புறம் இந்த மெயின் ரோடு எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை, பழசு தான். ஆனால் வந்து போகிறதுனால எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. இங்கே அடிப்பட்ட வசதி இருக்குது. ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் பஞ்சம். குளிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. நம்ம ஜனங்க இருக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டம் இல்லைம்மா. இப்போதைக்கு நல்லதாக இருக்கிறோம். ஆனால் முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஜனங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இல்லை, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, துணிமணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லாதவங்களுக்கு கடவுள் மூலியத்தில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வீட்டுக்கு தூரமாக இருக்க சொல்ல என்ன பண்ணுறது, செடிக்குள்ளே தான் போகணும். நம்மளுக்கு பாத்ரூம் வசதி இல்லை, அப்புறம் வீடு வசதி இல்லை. ஏதோ ரோட்டில் நம்ம மரப்பா எங்கள் செடி கிடி ஓரத்தில் போவோம். அந்த மாதிரி வீட்டுக்கு தூரமாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லிக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு பொண்ணு தானே அசிங்கமாக இருக்குன்ட்டு சொல்ல மாட்டோம். சில பேர் என்ன அசிங்கமாக இல்லாத எதை எப்படியோ பண்ணுறாங்க. அது மாதிரியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். அதாம்மா, இதை இப்போ சொன்னீங்க வீட்டுக்கு தூரம்னு ஆம்பளைங்களுக்கு சொல்கிறது, பேம்பஸ் வாங்குறது, அது டிஸ்பர் வாங்குறது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன பழைய துணி கிடச்சா சேலை கீழே அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் டிஸ்பர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது எப்படின்னு தான் எங்களுக்கு தெரியாது. இப்போ பிறந்த பசங்க வளர்ந்து இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சுது. எல்லாம் இது மாதிரி கிஸ்பருன்னு எல்லாம் கொஞ்சமாக பாதி பேருக்கு தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அதை என்னன்னே எங்களுக்கு தெரியாது. இப்போ கூட நான் வீட்டுக்கு தூரமானா அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் துணின்னு அது வேற. அதான் இப்போ கஷ்டமா இருக்குது. இந்த இடத்துலயும் அதே மாதிரி தானே, மழை பெஞ்சா இந்த இடத்துல ஈரமெல்லாம் ஆகும்ல, அந்த டைம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றதம்மா, ஈரந்தான் ஆகுது, அதெல்லாம் ஒழுகுது. அதுக்காக எந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு தான் வர முடியும். இந்த இடத்துலன்னா தெரிஞ்ச இடம், எல்லாரும் தெரியும். இந்த பசங்க வர்றதுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதா தொந்தரவு இல்லை. இந்த குடிக்காரங்க எல்லாம் வருவாங்க, பேசுவாங்க. நம்ம வெளியெல்லாம் போனாக்கா, தெரியாத இடத்துக்கு போனாக்கா பசங்களை கைப்பிடிச்சி இழுப்பாங்க, கத்தி காட்டு மிரட்டுவாங்க. அந்த பழக்கமெல்லாம் இங்கே இல்லை. இதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டு ஏறினாலும் எங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. ஆனால் யாரும் எங்களுக்கு தொட மாட்டாங்க. எங்கள் ஆளுங்க வந்து மோசமானவங்க, அவங்களுக்கு கூட சண்டை போட்டாங்கன்னா போடுவாங்க, அடிப்பாங்க. முந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டுன்னா பயப்பட்டோம். இப்போ 4-5 பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு, எங்கள் ஆளுங்களுக்குள்ள சப்போர்ட்டு. ஒருத்தருக்கு கை கொடுத்து உதவிக்கிறோம். இது வரைக்கும் கொடுத்தது வாங்கி சாப்பிடுவோம், திருட மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம். என்ன வேலைமா பாக்குறீங்க? நாங்களா சிக்குமுடி வியாபாரம் பண்ணோம். அதுக்கு முன்னே ஜாட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சமாக மாறி அப்படியே சிக்குமுடி வியாபாரம் ஒவ்வொருத்தரா பண்ணி இப்போ டோட்டலாக அதே ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸ் வந்து இதே மாதிரி போனாக்கா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும்.
பசங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லேடிஸ் என்ன ஒர்க் பண்றாங்க? லேடிஸ் கூட இதுதான், லேடிஸ் கூட சிக்குமுடி வியாபாரம் தான் போவாங்க. ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, அம்மா எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு வந்து நான் எத்தனையோ பேர்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி டிவிக்காரங்கக்கிட்ட எனக்கு மைக்கு கொடுத்தாங்க, பேச சொன்னாங்க, பேசுவேன், இதெல்லாம் செய்வேன். எங்களுக்கு சில பேர் உதவி செய்கிறாங்க. இந்த பட்டணம் இருக்கிற வரைக்கும், இந்த சென்னை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குறை வராது. இப்போ இந்த மழை காலத்துல வந்து இங்க வந்து தங்குறாங்க ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடல் நலம்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா அந்த குளிர் ஜுரம் அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்தாலும் நம்மளுக்கு என்ன யாரும் கவலைப்படுவாங்க. வந்தாலும் உயிர் போனாலும் உயிர் இருந்தாலும் யாரும் கவலைப்படுறது இல்லை. நம்ம உயிர் நம்ம தான் பார்த்துக்கணும். அதுதான் தெரியும் எனக்கு தெரிஞ்சது. இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசி போடுவாங்க, மாத்திரை போடுவாங்க. நம்ம காசு வச்சு நம்ம தான் பார்த்துக்கணும். ப்ரைவேட்டில் எவ்வளோ காசு 1.5 லட்சம் ரூபாய்ச்சு எனக்கு செலவு. என் பையன் தான் பார்த்துக்கணும். இப்போ எனக்கு சுகரு டிபி எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் என் பையன் தான் குணப்படுத்தினேன். ப்ரைவேட்டில் தான் பார்த்தாரு. 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கெல்லாம் போனால் சீக்கிரமாக சரியாக்காதுன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. உயிர் போனால் ஒன்றும் வராது. கோடீஸ்வரன் கூட செத்தாக்கா கீழே தான் போகணும். நம்மளும் சேர்த்து அங்கே தான் போகணும். விஜயகாந்த் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சாரு, அதெல்லாம் அவர்கிட்ட எடுத்து கொண்டு நான் போனார். ஒன்றுமே இல்லை. இப்போ அவருக்காக எத்தனை பேர் பூ போட்டு மலர் தூக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செய்யணும்ல. நம்மளுக்கு ஆசை தானே. இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இன்னும் புண்ணியம். நம்ம காசு சம்பாரிச்சிட்டு நகை நட்டு எடுத்துக்கிட்டு நம்ம செத்து போகிறப்ப நம்ம குழியில் வந்து போட்டு புதைக்க மாட்டாங்க யாரும். நம்மளும் பணமாக தான் போகணும். அது யாரோ சாப்பிடுவாங்க. அது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்தா நீ எவ்வளோ கடவுள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்வார். எத்தனை வருஷமாக்கா இங்கே இருக்கீங்க? இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. இதை இங்கே அலமாந்தில இருக்கிற ஃபஸ்ட்டு, அதோட இங்கே இருக்கிறாங்க. எத்தனை பசங்க? 4 பசங்க. 4 பசங்க. 2 பொண்ணு 2 பையன். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருமா. 3 வருஷமாச்சு இறந்து, உடம்பு முடியாமல் இறந்தாரு. அப்படியா? எப்படி 4 குழந்தைங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறது? இங்கே ஏதாச்சும் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்றோம். அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இல்லை சமைச்சு சாப்பிட்டாதான். இல்லைன்னா ரோட்டில் யாராச்சும் எது செஞ்சால் நாங்கள் சாப்பிட்றோம். இல்லைன்னா அதோட இருப்போம். நாங்கள் ஏதாச்சும் சம்பாதிக்க கூட போக முடியல. மழை காலையில் கஷ்டப்படுறோம். ஆமாக்கா. ஏன்னா இப்போ வந்து 2 3 நாளாக தொடர்ந்து நைட் டைமில் மழை. ஏன்னா இன்னும் மழை இருக்குன்னா சொல்கிறாங்க. இதுக்காக எப்படி இருக்கீங்க? முதல்ல நேற்று நைட்டு எப்படி கடந்தீங்க? நைட்டெல்லாம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சுது. காற்று மழை வந்தால் நம்மளால எங்கே போகணுமானே தெரியுது. எங்கே போகிறது? இங்கே தான் கடக்க வேண்டியதான். காற்று மழைக்கு எங்கே போய் இடம் யாராச்சும் கொடுத்தா உதவி செஞ்சால் தான் இங்கே மாதிரி ஆளுங்களை கொடுத்தா தான் நாங்கள் தாங்க முடியும். வீடு இல்லை, வாசல் இல்லை, இடம் கூட இல்லை. நல்ல நிலமையில இருக்கிறாங்க. பசங்க வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. யாராச்சும் இந்த மாதிரி ஆளுங்க அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தா வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். இப்போ வந்து பாப்பா தான் ரொம்ப குட்டியாக இருக்கா. அவள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தாள்னா நாளைக்கு நம்மள மாதிரி இருப்பாளோ இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன இருக்கும், நம்ம குழந்தை வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது மாதிரி இருக்குது, ஆசையாக இருக்குது. படிக்கணும் மணி பசங்களுக்கு. நான் எங்கே போய் தங்குறது? பசங்களை படிக்க வைக்கிறது. இடம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இடமே இருக்குது. இடம் இருந்தாலும் கூட இந்த சின்ன பசங்க போய் படிக்க சொல்லிருக்கு. எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீடு கொடுக்குறாங்க. இடம் இல்லாதனால தான் நான் இங்கே கிடக்கிறேன். நம்ம பொழைப்பே இப்படிதான். நம்ம பெற்றவங்களுக்கு இடம் இல்லை, வளர்த்தவங்களுக்கு இடம் இல்லை. அண்ணா தம்பிகளுக்கு கூட அவங்களுக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லாமல் அங்கங்கே போய் சம்பாரித்து அவங்க சாப்பிட்டு அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. கொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது நல்லா பார்த்துக்கினாரு. இப்போ இல்லாத போது நான் தான் சம்பாதிக்க முடியும். அங்கங்கே போய் கையேந்தி 5 ரூபா 10 ரூபா சம்பாதிச்சு பிள்ளைங்க பார்க்கணும். வசதி கூட இல்லை. 10 ரூபா கூட இருக்காது. அப்பப்போ பசங்க அழுவாங்க. 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் கூட ஒரு நகை நட்ட பொருள் எதுவுமே இல்லை. நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, யாருக்குமே இந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா கணவர் இல்லை, 4 குழந்தைங்களை வச்சு நீங்க சமாளிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்க்கா? இடம் வாங்கணும், ஏதாச்சும் இருப்பாங்க. கண்டிப்பாக்கா. அது கண்டிப்பா பாக்குற ஆட்கள்ல யாருன்னா ஒருத்தவங்க பார்த்து கூட அதுக்கான முயற்சி வந்து எடுப்பாங்க. பீரியட்ஸ் டைம்ல மாதவிடாய் காலத்துலலாம் நீங்க அதை எப்படி வந்து சமாளிக்கிறீங்க? அதான் சொன்னேன் மேடம். ஏன்னா இப்போ பாத்ரூம் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பேட் சேஞ்சஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி இது பண்ணுறது? அதெல்லாம் இப்படிதான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படிதான் இருப்பேன்.
வீடு இருந்தால் வீடு வாசல் இருந்தால் நம்ம சுத்தமாக இருப்போம், நல்லா அழகாக இருப்போம். பசங்களுக்கு குளிப்பாட்டுறது எப்படி இருக்காங்க, அழுக்காக இருக்காங்க. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் இங்கே 20 வருஷமே இருக்கோம். 20 வருஷமா இங்கே தான் இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு குழந்தைங்கக்கா? குழந்தைங்க 3 ஆம்பளை 4 பேர் ஆம்பளை பசங்க, 3 பேர் பொட்டை பசங்க. இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் கடைசி பையன். கடைசி எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சு வந்து என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக உங்களை அடிப்பாரா? சாப்பிடவே இல்லை. அந்த ஆள் என்ன ஏதோ பேசுகிறாங்க. அதான் எவ்வளோ அடித்தா கூட திருந்த மாட்டாங்க. ஒரு 4 பேர் இங்கே இருக்கிறாங்க, பெண் பேர். அவங்களுக்கு தான் ரொம்ப அவங்களுக்கு 2 பேருக்கு 2 கல்யாணமாக இருந்தால் எனக்கு நான் எப்படியாச்சு. உங்களை அடிப்பாரா? அவரு அடிப்பார், கெட்ட கேள்வியால பேசுவார். யாருன்னு வச்சுக்கிறியா, இங்கே வச்சுக்கிறியா, புள்ளுன்னு வச்சுக்கிறியா, எல்லாம் பேர் பேசுவார். அதுக்கு தான் நான் அந்த ஆள் எப்படியாச்சும் கடைக்கூட்டேன். நான் சபையில் போய் ஊற்றிட்டேன். இந்த ஆள் குடிக்கிறாரு, அதை கிடிக்கிறாரு, திருந்துடும் செய்யணும்னு மாறட்டுமான்னு சபையில் ஊந்து அது கூட திருந்துடும். அந்த ஏசாப்புனே திட்டுறாரு. எப்படிக்கா இத்தனை பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் எல்லாம் எப்படி வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்குது. வீடு ஊந்திச்சு, அது ஊந்திச்சு. அதான் சாப்பிட்றதுக்கு கூட காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நான் பட்டியாக தான் கிடக்கு. பசங்களுக்கு போக சொன்னால் எருவி இல்லை, தண்ணி இல்லை, கொண்டாந்து போட்டு சாப்பாடு செய்யறதுக்கு கூட எருவே இல்லை. அதே எப்பப்போ சமைக்கிறோம். இன்னைக்கு 2 வாரமாயிடுச்சு சமைக்காம. அடுப்பாண்டு ஒரு கம்பு கொடுங்க. மழை காலத்துலலாம் எப்படிக்கா? இப்போ 2-3 நாள் தொடர்ந்து இங்கே இருந்த 20 நாள் ஆச்சு. இல்லை, இங்கேயே கிடக்குது. தங்கி வீடு விட்டிட்டோம், சீட்டு போட்டோம். இந்த சீட்டு ஊட்டா 1 லட்சம் ரூபாய். அந்த சீட்டுக்காக இங்கே தங்குறோம். அந்த சீட்டு ஊந்தாக்கா அங்கே போயிட்டு வீடு கட்டிக்கிறோம். கோட்டா வீடு, வால் வீடு கட்டிக்கிட்டு அங்கே தங்கி வேண்டியது. இப்போ அந்த மழை நடக்கிற இந்த மழை பெஞ்ச அந்த நைட்டு இந்த இடம் எப்படி இருந்தது? எப்படி? அதான் ஒழுகுதான்னு சொன்னமில்ல எங்கள் அக்கா. அது ஒழுகிக்கிட்டே இருக்குது. அங்கே சாரில் மழையில் தண்ணி வந்துச்சுன்னா மண்ணு மூடும். மண்ணு காப்பி மூடும். அந்த மண்ணு காப்பி குழி தோணும். பூச்சி அந்த மாதிரி அதெல்லாம் வராது. பூச்சியெல்லாம் வராது. இந்த இடம் பாதுகாப்பா இருக்காக்கா? நைட் டைம்ல தூங்குறதுக்கு யாருன்னா வந்து தொந்தரவு வரமாட்டாங்க. ரொம்ப தொந்தரவு இல்லை. நாங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வசதி இல்லை. சரி. அது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டமா பாரு. பசங்க பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. 2 பைக்கு வாங்கினாங்க, பைக்கு வித்துட்டாங்க. அந்த மாதவிடாய் டைம்லாம் வரப்ப அதெல்லாம் நீங்க எப்படி இது பண்றீங்கன்னா அடிக்கடி பாத்ரூம் போகணும், அந்த மாதிரிலாம் ஏற்படும். பாத்ரூமுக்கான அந்த பார்க்காண்டு போகும். பார்க்காண்டு போயிட்டு பாத்ரூம் பண்ணிட்டு அதை செடிக்கிட்டு போய் அங்கே அந்த ஜெட்டிக்கிட்டு மாற்றிக்கிட்டு வா, துணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வா. உங்களுக்கு என்னக்கா வேணும்? என்ன எங்களுக்கு ஏதோ நீங்கள் கொடுத்தா ரொம்ப புண்ணியமாயிருக்கு. எங்களுக்கு எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஏதோ கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நன்றியாக கிடைக்கும். கண்டிப்பாக. பிரசவ காலத்துலலாம் எப்படி நீங்க? அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே எத்தனை வாரத்துமே இருந்தாலும் அங்கே அவங்க அமைச்சா நாங்கள் வீட்டுக்கு. அப்படியா? இந்த இடத்துல வந்து இருந்தீங்களா அந்த டைம்ல? இந்த இடத்துல இந்த ஒரு குழந்தை பேக்கல வீட்டில் போய் அங்கே ஆம்புலன்ஸ் வரல, அங்கே ஒன்று பண்ணால் அங்கே போய் என்னங்க. நம்ம இப்போ ஒரே இடத்துல 2 விதமான வாழ்க்கை முறையை பார்க்க முடியும். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அதுக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே வாழ்ற ஒரு சாமானிய மக்கள், ஆண்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதனால நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு நம்ம வந்து மேற்கொள்ளலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Furniture, from classic to contemporary.